நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் தான். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் நிஜமா சொல்லணும்னா ஒரு முக்கியமான சாப்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கு அதாவது எக்ஸாம் பொறுத்த மட்டும் ஒரு 20 மார்க்கு வரை எக்ஸாம்ல கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கிற ஒரு சாப்டர் தான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். இதுல வந்து டோட்டலா யூ ஹேவ் 4 சாப்டர்ஸ், 4 சாப்டர்ஸ் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சில விஷயங்கள் சொல்ல போறேன். ஸ்டார்ட் ரைட்டிங் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னது கேட்டிங்கன்னா, யூனிட் நம்பர் 1. கம் ஆன், புட் ஹெட்டிங் யூனிட் நம்பர் 1. formation formation of contract of sale. நல்லா பாருங்க, சேல்னு சொல்லல, கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்றாங்க. கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்னா என்ன? கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் கம்ப்ரைசஸ் ஆஃப் டூ திங்ஸ். ஒன் இஸ் சேல் அண்ட் ஒன் இஸ் அக்ரிமெண்ட் டு செல். சேல்னா என்னதுங்க? ஓனர்ஷிப் in the goods is immediately transferred. agreement to sell na ownership in the goods is transferred on a future date. தெரியுமா தெரியாதா? Come on, please put a thumbs up if you know these concepts. That is நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் இந்த ரிவிஷன் செஷன் மாதிரி ஒரு ஒரு ஓவராலா ஓவர்வியூ சொல்ற மாதிரி. ஸோ சேலும் அக்ரிமெண்ட் டு சேலும் அடங்கியது தான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க முதலாவதாக படிக்க வேண்டிய விஷயம் வந்து டெஃபினிஷன் தான். டெஃபினிஷன் சொல்லும்போது இந்த 3 டெஃபினிஷன் ரொம்ப முக்கியங்க. டெஃபினிஷன் நம்பர் 1, குட்ஸ். குட்ஸ்னா என்ன? டைப்ஸ் ஆஃப் குட். நல்லா கேட்பான் எக்ஸாம்ல, டைரக்ட் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து டெலிவரினா என்ன? டைப்ஸ் ஆஃப் டெலிவரினா என்ன? அதுவும் கேட்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஒன் டைம் படிச்சு வச்சுக்கோங்க. குட்ஸ்னா என்னது? குட்ஸ் மீன்ஸ் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, growing grass and crops but does not include auctionable claim and money. Yes or no? ஞாபகம் இருக்கா? டைப்ஸ் ஆஃப் குட்: specific goods, uncertain goods, future goods, contingent goods. Delivery means voluntary transfer of possession. அதாவது நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை இமேஜின், ஐ ஆம் கிவிங் ஏ ஃபோன். நான் வந்து ஃபோன் உங்க கையில கொடுக்குறேன்னா அதுதான் டெலிவரி. நீங்களே வந்து ஃபோன் எடுத்துக்கிறது வந்து டெலிவரி கிடையாது. ஸோ டெலிவரி வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி இருக்குது, சிம்பாலிக் டெலிவரி இருக்குது, ஆக்சுவல் டெலிவரி இருக்குது. ஒன் டைம் படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில், அப்புறம் and document showing title. டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்னா பொசஷன்ஷிப்பை காட்டக்கூடிய டாக்குமெண்ட் தான். ரயில்வே ரசீப்ட், டெலிவரி ஆர்டர், அதெல்லாம் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில். டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில்னா ஷோயிங், இட் ஷோஸ் ஓனர்ஷிப். இட் ஷோஸ் ஓனர்ஷிப். ஓ ஓ இட் ஷோஸ் ஓனர்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள், காருடைய ஆர்சி புக் அது ஷோ பண்றது இட் இஸ் தி ஓனர்ஷிப் டாக்குமெண்ட். அப்ப டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் இருக்குது, டாக்குமெண்ட் ஷோயிங் டைட்டில் இருக்குது. இந்த 3 டெஃபினிஷன் நல்லா ஒன் டைம் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எழுதி முடிச்சிட்டீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் வேகம் போடலாம். எழுதி முடிச்சவங்க வேகம் ஒரு தம்ஸ் அப் போடலாம். எஸ் கைஸ், மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் என்ன, இந்த சாப்டர்ல நம்ம என்ன படிக்கணும்னா, அப்புறம் இதே சாப்டர் தான், ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். சிஓஎஸ்னா கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஃபீச்சர்ஸ்: டூ பார்ட்டிஸ் வேணும், பிரைஸ் வைக்கணும், குட்ஸ், சேல் ஆஃப் குட்ஸ் இருக்கணும், குட்ஸ் கேன் பி இட் கேன் பி அசர்டைன் குட்ஸ் ஆர் அன்அசர்டைன் குட்ஸ் ஆர் ஈவன் ஃபியூச்சர் குட்ஸ். Contract of sale is a contract, hence it should satisfy all the essential elements of a contract. இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ் ஒன் டைம் படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 4 ஃபீச்சர் படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து how contract of sale is formed. ஒரு கான்செப்ட் இருக்குது, how contract of sale is formed. எப்படி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் ஃபார்ம் ஆகுது? அது டைரக்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி 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 ஃபார்ம் ஆகுது? கேன் சம்மன் டெல் மீ? 3 விஷயங்கள், 2 விஷயங்கள். ஒன்னு பேமெண்ட்டும் ஒன்னு டெலிவரியும். இம்மீடியட்லி ஆகலாம், இன்ஸ்டால்மெண்ட் ஆகலாம், ஃபியூச்சர் ஆகலாம். அதே மாதிரி டெலிவரி இம்மீடியட்லி ஆகலாம், இன்ஸ்டால்மெண்ட் ஆகலாம், ஃபியூச்சர் ஆகலாம். ஸோ பேமெண்ட் கேன் பி இம்மீடியட்லி, டெலிவரி கேன் பி இம்மீடியட்லி. பேமெண்ட் கேன் பி இம்மீடியட்லி, டெலிவரி கேன் பி இன் இன்ஸ்டால்மெண்ட். பேமெண்ட் கேன் பி இம்மீடியட்லி, டெலிவரி கேன் பி இன் ஃபியூச்சர். சிம்பிள் டெக்னிக் சொல்லி தந்துட்டு இருக்கிறேங்க. டெக்னிக். பேமெண்ட் கேன் பி installment wise, delivery can be immediate. Payment can be installment, delivery can be installment. Payment can be installment, delivery can be future. Payment can be future, delivery can be immediately. Payment can be future, delivery can be installment. Payment can be future, delivery can be future. So this is how payment and delivery in the ரெண்டும் தான் two essential elements for the formation of contract of sale.
எப்படி சேல் நடக்கும் சார்? ஒண்ணுல பேமெண்ட் இப்பவே நடக்கும், டெலிவரி நாளைக்கு நடக்கும். பேமெண்ட் இப்பவே நடக்கும், டெலிவரி இப்பவே நடக்கும். பேமெண்ட் இப்ப நடக்கும், டெலிவரி இன்ஸ்டால்மெண்ட் நடக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் வில் பி டிசைடட் பை த பார்ட்டிஸ். கிளியர் ஆர் நாட் கிளியர்? வில் பி டிசைடட் by the parties. Will be decided by the parties. This is how the parties decide themselves how to form contract of sale. This is how the parties decide. மூன்றாவது விஷயம், இது எழுதி முடிச்சவங்க தம்ஸ் அப் போடலாம். எழுதி முடிச்சவங்க தம்ஸ் அப் போடலாம். இந்த கான்செப்ட் எல்லாம் ஒன் டைம் படிச்சிருக்கீங்களா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம், பிரைஸ் ஃபிக்சேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பிரைஸ் ஃபிக்சேஷன். ஹூ வில் ஃபிக்ஸ் த பிரைஸ்? பிரைஸ் கேன் பி ஃபிக்ஸ்டு பை பார்ட்டிஸ், or it can be fixed by even third party. Fixed as per manner given in contract. It can be fixed as per the manner given in contract. Third party fixation ரொம்ப முக்கியம். தேர்ட் பார்ட்டி ஃபிக்சேஷன் கேட்டுக்கிட்டே இருப்பான் எக்ஸாம்ல. தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணலைன்னா கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு. குட்ஸ் வித்துட்டோம்னா ரீசனபிள் பிரைஸ் கொடுக்கணும். குட்ஸ் வித்துட்டோம், தேர்ட் பார்ட்டி பிரைஸ் டிசைட் பண்ணல, யூ ஹாவ் டு பே ரீசனபிள் பிரைஸ். குட்ஸ் விற்கல, தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸும் பண்ணல, கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு. இனி குட்ஸ் விற்க தேவையில்லை. சார் தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணல, குட்ஸ் வித்துட்டோம், பே ரீசனபிள் பிரைஸ், யூ ஷுட் கெட் ரீசனபிள் பிரைஸ். தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணல, குட்ஸும் விற்கல, கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு, கான்ட்ராக்ட் இஸ் ரிஜெக்டட். பக்கா கேப்பா எக்ஸாம்ல. தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணல, குட்ஸ் வித்துட்டோம், நான் எழுதி தரேன். தேர்ட் பார்ட்டி ஃபெயில்டு. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, குட்ஸ் சோல்டு, குட்ஸ் நாட் சோல்டு. குட்ஸ் சோல்டு ஆகலைன்னா ஆன்சர் இஸ் வாய்டு. இது வேலிட், பே ரீசனபிள் பிரைஸ். பக்கா ஆர் நாட் பக்கா? வேக சொல்லுங்க, பக்கா ஆர் நாட் பக்கா? There is also one more concept here, destruction of goods அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குட், ஆரம்பத்திலேயே குட்ஸ் பிஃபோர் மேக்கிங் த கான்ட்ராக்ட் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா வாய்ட் அக்ரிமெண்ட். கான்ட்ராக்ட்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் சேல் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்தால், வித்தவுட் எனி ஒன்ஸ் ஃபால்ட் நடந்தால் வாய்டு கான்ட்ராக்ட். சார் புரியல, எழுதித்தாங்க சார், நான் எழுதி தரேன், வெயிட் பண்ணுங்க. இதுவரை எழுதிட்டீங்களா? இதுவரை எழுதிட்டீங்களா? கமான். நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குட்ஸ். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குட்ஸ் பொறுத்த மட்டும் நீங்க சில விஷயங்கள் படிச்சு வச்சுக்கணும். அதான் வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. கேஸ் நம்பர் 1, it is destroyed before formation of contract of sale. Answer, void agreement. It is void from the beginning. Second case, it is destroyed after entering into agreement, but before sale. Sale நடக்கிறதுக்கு முன்னாடி, but before sale, without anyone's fault. Answer, void contract. Buyer cannot sue. Buyer cannot sue seller. ஏன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு குட்ஸ் ஸ்பெசிபிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டெலிவரபிள் ஸ்டேட்ல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓனர் வில் பி பையர் அண்ட் பையர் இஸ் த பர்சன் who should face that loss. So he cannot sue the seller over there. இங்க வந்து யாருடைய ஃபால்ட் இல்லாம அந்த குட்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆயிருக்குதுன்னா அங்க பையர் தான் அந்த லாஸை வந்து சகிச்சாகணும். void contract, you cannot sue the seller, it becomes void. With anyone's faultனா அது கம்ப்ளீட்லி ஃப்ராடா வந்துடும், அப்போ யூ கேன் sue. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நீங்க ஒரு விஷயம் கூட பாத்துக்கங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு செல் ஒரு 4 பாயிண்ட் படிச்சுக்கங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் பெயில்மெண்ட் அண்ட் சேல் 4 பாயிண்ட் படிச்சுக்கங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ் 4 பாயிண்ட் படிச்சுக்கங்க. ஜோலி முடிஞ்சது. இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் போதும்.
ஃபர்ஸ்ட் சாப்டருடைய ஓவர்வியூ டிட் யூ கெட்? ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர்வியூ டிட் யூ கெட்? மறுபடியும் அட் லாஸ்ட் எழுதி தரேன். ஒரு 4 பாயிண்ட் படிச்சுக்கங்க, 4 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல் வர்சஸ் ஹையர் பர்ச்சேஸ், சேல் வர்சஸ் அக்ரிமெண்ட் டு செல், அப்புறம் சேல் வர்சஸ் பேல்மெண்ட். 4 பாயிண்ட் படிச்சு வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இதுல ஏதோ ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கிளியர்? ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கிடைச்சதா? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இஸ் an இம்பார்ட்டன்ட் சாப்டர், 20 மார்க் வரும். அதுல இந்த சாப்டர்ல இருந்து 4 மார்க்குக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு தடவை 7 மார்க்குக்கே வந்திருக்குது கேள்வி. டோன்ட் omit this chapter. This chapter for sure 4 to 5 marks. 4 மார்க் to 5 மார்க். நீங்க ஏன் விளையாடுறீங்க? 4 to 5 marks is precious. Even for exam they can come for 7 marks. So beware of this chapter. This is a very very important chapter. Are you getting it? அப்புறம் கைஸ், முக்கியமான அடுத்த கான்செப்ட் யூனிட் நம்பர் 2. யூனிட் நம்பர் 2ன்னு சொன்னாலே ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான்டா. கண்டிஷன்னா என்ன, வாரண்டினா என்ன. நான் ஷார்ட்டா சொல்ல போறேன். கண்டிஷன்னா இப்ப நான் சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா, நான் தான் பையர். நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து பிளாக் கலர் ராயல் என்ஃபீல்டு வேணும், மைலேஜ் 40 km/லிட்டர் வேணும்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்கா நான் என் குட்ஸை பத்தி டிஸ்கிரைப் பண்றேன். ஐ எம் கிவிங் ஏ ஸ்பெசிஃபிகேஷன், கரெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் த குட்ஸ். அதுதான் கண்டிஷன். கண்டிஷன் இஸ் ஏ ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் a stipulation. Stipulation ஆர் ஸ்பெசிஃபிகேஷன் டு த குட்ஸ். அந்த கண்டிஷன் வயலேட் ஆச்சுன்னா இட் இஸ் ஏ பிரைமரி ஸ்டிப்புலேஷன். இட் இஸ் பிரைமரி ஸ்டிப்புலேஷன். ஸ்டிப்புலேஷன்னா என்னதுங்க? ஸ்பெசிஃபிகேஷன். இட் இஸ் செகண்டரி. வாரண்டி இஸ் செகண்டரி. அப்படின்னு என்னது? எனக்கு வந்து நல்ல ஒரு பைக் கொடுங்க, சூப்பர் பைக் கொடுங்க அப்படின்னு சொன்னா வாரண்டி. அப்படின்னா அது ஒரு கண்டிஷன் தான், ஆனா நீங்க ஸ்பெசிஃபிக்கா எடுத்து சொல்றது இல்ல. ஸோ இட் இஸ் ஏ செகண்டரி ஸ்டிப்புலேஷன். ஸ்டிப்புலேஷன் ஸ்பெசிஃபிகேஷன். அதாவது எனக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற, டீசென்ட் மைலேஜ் கொடுக்குற வெஹிக்கிள் கொடுங்கன்னு சொன்னா வாரண்டி. எனக்கு வந்து 40 km/லிட்டர் மைலேஜே வேணும்னு நான் வந்து அடம் பிடிச்சேன்னா அதுக்கு கண்டிஷன். இஃப் கண்டிஷன் இஸ் வயலேட்டட், if condition is violated, என்ன ஆகும்? CRRR. You can claim damage, you can reject the goods. Buyer can reject the goods, can refund, can get refund and can return the goods. Goods reject பண்ணலாம், goods can contract reject பண்ணலாம், goods return பண்ணலாம், refund வாங்கலாம், damages எடுத்துக்கலாம். ஆனால் if warranty is violated, if warranty is violated, only claim damages. Damages மட்டும்தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. If warranty is violated, you can only claim damages. இங்க இந்த சாப்டர்ல 3 கான்செப்ட் இருக்குது. இம்ப்ளைடு வாரண்டினா என்ன, இம்ப்ளைடு கண்டிஷனா என்ன, கேவிட் எம்டர்னா என்ன. இதுல இருந்து ஒரு 6 மாச கேள்வி கண்டிப்பா வரும், என் மைண்ட் சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒரு நிமிஷம் இது எழுதிட்டீங்களா கைஸ்? இது எழுதிட்டீங்களா? வாட் இஸ் கண்டிஷன்? இட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் விச் இஸ் பிரைமரி. வாட் இஸ் வாரண்டி? இட் இஸ் அகைன் ஸ்டிபுலேஷன் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் விச் இஸ் செகண்டரி. எனக்கு வந்து டீசன்ட் மைலேஜ்ல குட்ஸ் வேணும், பைக் வேணும்னு சொன்னா அது வாரண்டி. எனக்கு வந்து 40 km/லிட்டர் மைலேஜே வேணும்னு சொன்னா அது கண்டிஷன். Are you getting the overview of this chapter? Are you getting an overview? Come on, tell me. இப்போ இங்க இங்க சாப்டர்ல கேட்பாங்க, எப்ப வந்து கண்டிஷன் வில் பி ட்ரீட்டட் as வாரண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 பாயிண்ட் இருக்குது. நான் 4 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா டைம் ஆகும். ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன், நம்ம கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன். when warranty will be treated as sorry when condition will be treated as வாரண்டி, 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன் டைம் படிச்சு வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்டிஷன் வாரண்டியும் ஒன் டைம் படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிஷன் எப்ப வாரண்டியாக மாறும் கேட்கலாம். அண்ட் இம்ப்ளைடு கண்டிஷனும் இம்ப்ளைடு வாரண்டியும் படிச்சு வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கா? இம்ப்ளைடு கண்டிஷன் as to டைட்டில், இம்ப்ளைடு கண்டிஷன் as to sample, இம்ப்ளைடு கண்டிஷன் as to description, இம்ப்ளைடு கண்டிஷன் as to mercantability, இம்ப்ளைடு கண்டிஷன் as to wholesomeness, இம்ப்ளைடு கண்டிஷன் as to quality and fitness, இம்ப்ளைடு கண்டிஷன் இம்ப்ளைடு வாரண்டி along with caveat emptor. caveat emptorனா என்னது?
நீங்க குட்ஸ் வாங்குறவன் தான், அவன் தான் பார்த்து எக்ஸாமின் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி குட்ஸ் வாங்கணும். அப்படி வாங்கலைன்னா குற்றம் பையர் மேல செல்லர் மேல கிடையாது. Seller is not responsible for the bad selection of the goods by the buyer because of caveat emptor principle. Caveat emptor principle வரும்போது customer is responsible. Caveat emptorன்னு சொன்னா அங்க கஸ்டமர் பையர் தான் ரெஸ்பான்சிபிள். caveat emptor வரும்போது customer is responsible. Caveat emptor வரும்போது buyer is responsible for the bad selection of goods. Are you getting it? Okay or not okay? Caveat emptor one time படிச்சு வச்சுங்க. caveat emptor உடைய எக்ஸெப்ஷன்ஸ் நீங்க படிச்சு வச்சுக்கணும். கேவிட் என்ற வர டைம்ல பையர் தான் ரெஸ்பான்சிபிள், கஸ்டமர் தான் ரெஸ்பான்சிபிள். அவனுக்கு செல்லரை யூ பண்ண முடியாது. குற்றம் பையர் மேல, பையர் மேல குற்றம். அதனால பையருக்கு செல்லரை யூ பண்ண முடியாது, ரிலீஃப் கிடைக்காது, ரெமெடி கிடைக்காது. ஆல்ரெடி ஒன் டைம் இதெல்லாம் படிச்சு வச்சவங்க, ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப நல்லா ஈஸியா குக்கா ஓவர்வியூ கிடைச்ச மாதிரி இருக்கும். எஸ் ஓர் நோ சொல்லுங்க. எப்படி போச்சு அக்கௌண்டன்சி அண்ட் எக்கனாமிக்ஸ் மென்டர் செஷன்ஸ் அண்ட் ரிவிஷன் செஷன்ஸ்? குட், சூப்பர்டா. இது படிச்சீங்களா? இது ஓவர்வியூ கிடைச்சதா உங்களுக்கு? சொல்லுங்க. Did you get an overview of this chapter? Now, முக்கியமான தேர்ட் சாப்டர் பொறுத்த மட்டும் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தாங்க. ஓனர்ஷிப்னா என்ன, ஓனர்ஷிப் ரூல்ஸ்னா என்ன, அப்புறம் வந்து இது என்னது, டெலிவரினா என்ன, டெலிவரி ரூல்ஸ் என்ன. ரூல்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப், ரூல்ஸ் ஆஃப் டெலிவரி, ரூல்ஸ் ஆஃப் டெலிவரி படிச்சு வச்சுக்கங்க. கேட்பான். நீங்க சொல்லுங்க, எப்ப குட்ஸ் உடைய ஓனர்ஷிப் வந்து செல்லர் கிட்ட இருந்து பையருக்கு கை மாறும்? எப்ப மாறும்? Goods should be specific goods, ascertained goods. It should be in deliverable state. Goods should be identified. Goods should be specific. It should be in deliverable state and it should be informed to the buyer. இதெல்லாம் satisfied ஆனா தான் goods உடைய ஓனர்ஷிப் வந்து செல்லர் கிட்ட இருந்து பையருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஞாபகம் வருதா இல்லையா? ஓனர்ஷிப் ரூல்ஸ் நல்லா படிச்சுக்கங்க. கேட்பான், கண்டிப்பா கேட்பான். அசர்டைன் குட்ஸ் ஆக இருக்கணும், டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கணும். அப்பதான் வந்து குட்ஸோட ஓனர்ஷிப் மாறும். அன்அசர்டைன் குட்ஸ் ஆக இருந்தா அதை அசர்டைன்ட் ஆக்கணும். அசர்டைன்னா என்ன? அந்த குட்ஸை நீங்க செலக்ட் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், சூஸ் பண்ணணும். அப்பதான் அந்த அன்அசர்டைன் குட்ஸ் வந்து அசர்டைன்ட் ஆக மாறும். இந்த சாப்டர்ல முக்கியமான ஒரு ஏரியா இருக்குது, சேல் பை நான் ஓனர். கேன் ஏ நான் ஓனர் செல்? வேக சொல்லுங்க. கேன் ஏ நான் ஓனர், ஓனர் அல்லாத ஒருத்தன் செல் பண்ணலாமா? Answer no, but there are some exceptions. Answer no, but there are some exceptions to it. Answer no, but there are some exceptions. ஏஜென்ட்டுக்கு செல் பண்ணலாம், ஜாயிண்ட் ஓனர்ஸ்ல ஒருத்தனுக்கு செல் பண்ணலாம். ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா 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 ஆமா. நெமோடெட் குவட் நான் ஹேபிட், அதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. சேல் பேசிக்கலி நான் ஓனர் cannot sell, but there are some exceptions to it. அதை படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சாப்டர் முடியுது. லாஸ்ட் சாப்டர் ரொம்ப முக்கியமான எகெயின் சாப்டர், அன்பெய்டு செல்லர், சாப்டர் 4. அன்பெய்டு செல்லர் பொறுத்த மட்டும் எனக்கு சொல்ல வேண்டிய காரியம், அன்பெய்டு செல்லர்னா யாரு? அன்பெய்டு செல்லர் இஸ் அன்பெய்டு எய்தர் ஃபுல்லி ஆர் பார்ட்லி. சார் ஃபுல்லா பேமெண்ட்டும் வரல, ஆர் ஹாஃப் பேமெண்ட் வந்துருச்சு, மிச்சம் ஹாஃப் பேமெண்ட் வரல, அப்பவும் செல்லர் யாரு தான்? அன்பெய்டு தான். ஹூ இஸ் அன் அன்பெய்டு செல்லர்? the seller is not received the full payment. ஃபுல் பேமெண்ட் கிடைக்கலையானாலும் ஹாஃப் பேமெண்ட் கிடைக்கலையானாலும் செல்லர் இஸ் அன்பெய்டு. அன்பெய்டு செல்லரா இருந்தால் செல்லருக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. யூ ஹாவ் ஆப்ஷன் against goods, you have option against buyer. You can sue him and you can reject the contract. You can sue him, you can reject the contract and claim damages. Yes.
Unpaid seller can sue the buyer. You can sue, reject the contract and claim damages against the good. மூணு விஷயங்கள் நல்லா படிச்சுக்கங்க. ரைட் ஆஃப் லீன், ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ், ரைட் ஆஃப் ரீசல். ரைட் ஆஃப் லீன்னா தக்க வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். ரைட் ஆஃப் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட்னா குட்ஸ் போய்கிட்டு இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல போய்கிட்டு இருக்குது, அந்த குட்ஸை நிப்பாட்டிட்டு திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்றோம். ரைட் ஆஃப் ரீசல்னா அந்த அந்த அதுக்கு காசு தராதுனால அந்த குட்ஸை நான் மறிச்சு வேறொரு ஆளுக்கு விற்கிறேன், நான் வேறொருத்தனுக்கு விற்கிறேன், ரீசெல் பண்றேன், அதெல்லாம் ரைட் டு ரீசெல். இந்த சாப்டர்ல இதுவும் படிச்சுக்கங்க. ஒரு முக்கியமான டாபிக் இருக்குது, ஆக்ஷன் சேல். ஆக்ஷன் சேல் அப்படின்னு டாபிக் இருக்குது, அதுவும் நீங்க படிச்சுங்க. இவ்வளவு நீங்க கான்செப்ட் படிச்சாலே சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் இருந்து ஒரு 15 மார்க் அசால்ட்டா வாங்கிடலாம்ங்க. இவ்வளவு டாபிக் நீங்க ஒன் டைம் படிச்சிருந்தீங்கன்னா சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் இருந்து 10ல் இருந்து 15 மார்க் வந்துடும், உங்களால வாங்க முடியும். ஓகே ஆர் நாட் ஓகே? ஆல்ரெடி எல்எல்பி, ஐஆர்எஃப், கான்ட்ராக்ட், நெகோஷியபிள், பார்ட்னர்ஷிப் எல்லாம் நல்லா தெளிவா தெரியும் உங்களுக்கு. கம்பெனி 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 பார்ட்னர்ஷிப், நெகோஷியபிள் எல்லாம். இந்த அன்பெய்டு செல்லரும் நீங்க இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. கேன் ஐ டைரக்ட்லி ஜம்ப் இன்டு சம் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ்? வி வில் டிஸ்கஸ் சம் 10 கொஸ்டின்ஸ். என்ன சொல்றீங்க? ஆக்ஷன் சேலை பத்தி நான் சொல்ல போறேன். கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் இருக்குது, கொஸ்டின் இருக்குது. ஆக்ஷன் சேல் நான் சொல்லித்தரேன், சொல்லித்தரேன், சொல்லித்தரேன். எஸ். ஏங்க, யார் ரீட் பண்றாங்க? கேன் சம்மன் ரீட்? நம்ம குயிக்கா சில பாயிண்ட்ஸ் வேகம் பார்க்கலாம். கேன் சம்மன் ரீட்? எஸ். போன டைம் பிரியா ரீட் பண்ணீங்க, இந்த டைம் இருக்கீங்களா? எனி பாய்ஸ் ஓவர் தேர்? எனி பாய்ஸ்? அபிஷேக், அஜய், சூர்யா, யாரோ ஒருத்தங்க வாங்க. இல்ல, எனிவன் கேன் ரீட், நோ இஷ்யூ. சும்மா சொன்னேன். விஷ்ணு, நீங்களே ரீட் பண்ணுங்க. ஸ்டார்ட். மியூட். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நான் ஆன் பண்ணி தரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க. Yes, sir. எஸ். P sold certain antique items to Q for 3 lakh rupees on 31st March 2024. அப்போ ஒரு நிமிஷம். As per பி the தானே செல்லர்? பி தானே செல்லர்? கம் ஆன் டெல் மீ. பி தான் செல்லர், கியூ தான் பையர். எஸ் ஆர் நோ? ஒரு கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சு வச்சுக்கணும். 3 லட்சம் ரூபா தான் பிரைஸ் கன்சிடரேஷன் ஃபார் திஸ் பர்டிகுலர் சேல். கம் ஆன். அப்புறம் கொஸ்டின் ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களால வந்து கன்ஃபியூஷன் இல்லாம மறுபடியும் கொஸ்டின் ரீட் பண்ண தேவை இருக்காது, டைம் சேவ் பண்ணலாம். வாங்கம்மா. ஆஸ் பர் என்னாச்சுங்க? இப்போ அன்மியூட் பண்ணலாமே. யா யா யா, இப்போ வாங்கம்மா. இப்போ அலோவ் பண்ணியிருக்கேன் நான். Yes, sir. P sold as per the terms of agreement, 75% of the amount was to be paid within a week, and the balance 25% was to be paid till 31st December 2024. ம், Q appointed his agent R to take delivery of the goods after payment of first installment. ம், Q transferred a sum of 2,80,000 rupees in the account of P ம், through NEFT on 18th December 2024, which ம், was credited in P's account on the same date. ம். R failed to take delivery of antique items due to medical ஒரு நிமிஷம், emergency. நீங்க மியூட் பண்ண வேணாம், மியூட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஏஜென்ட் குட்ஸ் டெலிவரி எடுக்கல, அப்ப குட்ஸ் யாருக்கிட்ட தான் இருக்குது? செல்லர் கிட்ட தான் குட்ஸ் இருக்குது. எஸ் ஓர் நோ? டைப் பண்ணுங்க எல்லாரும். செல்லர் கிட்ட தான் குட்ஸ் இருக்குது. குட்ஸ் வந்து பையர் கிட்ட இனியும் போகல, ஏஜென்ட் கிட்ட போகல. கண்டினியூமா. On ஆர் ஃபெயில்டு. By the meantime, Q failed to make payment of the second installment till 31st December 2024. On 10th, on 10th January 2025, Q's agent came to take the delivery of goods. But P refused to deliver the goods and exercises right of lien over the goods. எஸ். இப்போ According to முடிச்சுங்க. ஒரே நிமிஷம். எஸ், முடிச்சிடலாம் அந்த கொஸ்டினை. ஹூ இஸ் அன் அன்பேட் செல்லர்?
he hasn't paid either fully or partly. அவனுக்கு காசு ஃபுல்லா வரல or பார்த்து தான் வந்திருக்குது. அவனுக்கு he hasn't received the price consideration for the sale of goods. அவன் தான் unpaid seller. இங்க ஒரு டவுட், அன்பேட் இவன் இங்க வந்து அன்பேடு செல்லர் தான். ஏன்னா இனி 20,000 rupees கொடுக்கறதுக்கு இருக்குது. அப்ப அதனால இங்க வந்து அன்பேடு செல்லர் தான். கேன் அன்பேடு செல்லர் ரீடைன் த குட்ஸ்? ஆன்சர், ரைட் ஆஃப் லீன் பண்ணலாமா? பண்ணலாம். ரைட் ஆஃப் லீன் பண்றதுக்கு வாட் ஆர் த கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது கேஷ் சேல்ஸா இருக்கு, கேஷ் சேல்ஸா இருக்கணும். கேஷ் சேல்ஸா இருக்கணும். அந்த டைம்ல கேஷ் வரவும் இல்லை. இட் வாஸ் ஏ கேஷ் சேல், பட் கேஷ் இப்ப கிடைக்கல. இட் வாஸ் நாட் ஏ கிரெடிட் சேல். கிரெடிட் சேல் கிடையாது. என்னன்னா கேஷ் வந்து இப்பவே நம்ம கேஷ் சேல் தான், கேஷ் இனியும் வரல. கிரெடிட் பீரியட் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. நம்ம சொல்லியிருந்தோம், தம்பி நீ இந்த டைம்ல கொடுங்க சொன்னோம். கிரெடிட் பீரியட் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, கிரெடிட் பீரியட் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. 31st டிசம்பருக்குள்ள காசு தரேன்னு சொன்னா இன்னி காசு தரல, விச் மீன்ஸ் கிரெடிட் பீரியடும் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. 10 ஜனவரிக்கு தான் வரான் இவன். சோ நம்ம சொன்ன அந்த டைம் பீரியடும் முடிஞ்சிருச்சு. ஒன்னு, கேஷ் சேல்ஸ், கேஷ் வரவும் இல்ல. மூன்றாவது விஷயம், பையர் இன்சால்வெண்ட் ஆயிட்டான். இந்த மூணுல ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனா குட்ஸ் செல்லர் கிட்ட இருந்தா செல்லர் கேன் டூ ரைட் ஆஃப் லைன். இன் தி சிச்சுவேஷன் the seller is unpaid since since our agent hasn't taken the delivery, the goods is with seller. P can refuse to deliver the goods and he can do right of lien is the answer. புரியறதா இல்லையாங்க? ரைட் ஆஃப் லீனா என்னதுங்க? செல்லர் குட்ஸை கையில தக்க வச்சுக்கிறது. செல்லர் வந்து குட்ஸை கொடுக்கறது இல்ல பையருக்கோ ஏஜென்ட்டுக்கோ. ஏன்னா அது கேஷ் சேல்ஸ், ஆனா கேஷ் வரல. கிரெடிட் பீரியட் முடிஞ்சிருச்சு, டியூ டேட் முடிஞ்சிருச்சு, இன்னியும் காசு வரல. இல்லைன்னா பையர் இன்சால்வெண்ட் ஆயிட்டான். இந்த மூணு தருணத்துல செல்லருக்கு தாராளமாக என்ன பண்ணலாம்? அந்த குட்ஸை கொடுக்காம அவன் கையில தக்க வச்சுக்கலாம். he will refuse to deliver the goods provided he is having the possession of goods. Are you guys clear? ரைட் ஆஃப் லீன் ஒரு ஷார்ட்டா கிறிஸ்பா நிறைய பேருக்கு புரிஞ்சுது நம்புறேன். ரைட் ஆஃப் லீன்ல இந்த 3 பாயிண்ட் எழுதினா தான் உங்களுக்கு கரெக்டான மார்க் வரும். ஆர் யூ கேஸ் கெட்டிங் இட்? கேன் ஐ கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின்? கம் ஆன் டா, எல்லாரும் தம்ஸ் அப் போடுங்க சட்டு போட்டுன்னு வேகம். எஸ், கிளியர், சிம்பிள் கொஸ்டின், நல்லாவே புரிஞ்சது. ரைட் ஆஃப் லீன் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் சேல் பத்தி கொஸ்டின்ங்க. ஸ்டார்ட் ரீடிங் மா. ஆக்ஷன் சேல். எஸ். An auction takes place in Delhi for antique items. It is notified to the bidders that the sale will be completed only when the hammer of the auctioneer hits the table and he announces, "You are the highest bidder." Okay. During the auction, I bids for an antique sculpture worth 8 lakh rupees. The hammer falls, but announcement cannot be made as the auction suddenly stops before the auctioneer can utter any words. It is notified to everyone that there has been an unexpected rise in the market price for that particular sculpture, and therefore it will not be sold on that particular day. ஒரு நிமிஷம், I இங்க என்ன contents சொல்றாங்கன்னா ஆப்ஷன் சேல் எப்படி முடியணும்னு சொல்றாங்க. அதாவது ஃபால் ஆஃப் ஹேமரும் நடக்கணும், ஆப்ஷன் நடத்தணும் சொல்றான். தம்பி நீங்க தான் ஹையஸ்ட் பிட்ரு, உங்களுக்கு தாங்க குட்ஸ் அப்படின்னு ஆக்ஷனியர் சொன்னா தான் ஆக்ஷன் சேல் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்றாங்க. இங்க ஃபால் ஆஃப் ஹேமர் நடந்திருக்குது, ஆனா ஆக்ஷனியர் வாயை திறந்து சொல்லல, நீ தான்ப்பா ஹையஸ்ட் பிட்ருன்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த அந்த ஆன்டிக் ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப காசு மார்க்கெட்ல கூடிருச்சு. அதனால ஆக்ஷனியர் வந்து இந்த விலையில இந்த காசுக்கு இந்த பிரைஸுக்கு கொடுக்கறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்ல. யாருக்கு? ஆக்ஷன் நடத்துறவனுக்கு இஷ்டம் இல்ல. அதனாலதான் ஆக்ஷனியர் வந்து ஃபாலோ ஆஃப் ஹேமர் பண்ணாரு. ஆனா தம்பி நீ தான்ப்பா ஹையஸ்ட் பிட்டர்னு சொல்லல. ஒரு நிமிஷம். The hammer falls, but announcement could not be made as the auction suddenly stops before the auctioneer can utter any word. ஏன்னா ஆக்ஷனியர் ஒரு வேர்டு சொல்றதுக்குள்ள வேர்டு சொல்லல, அவர் ஒண்ணுமே சொல்லல, நிப்பாட்டிட்டாங்க. ஆக்ஷன் நடத்துறவங்க நிப்பாட்டிட்டாங்க ஆக்ஷன் சேலியே. ஹேமர் விழுந்துச்சு, ஆனா ஆக்ஷனியர் வாயை திறந்து சொல்லல. இங்க வாயை திறந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்ஷனியர் வாயை திறந்து சொல்லணும், அதாவது இவன் தான் ஹையஸ்ட் பிட்டர்னு சொல்லணும்னு சொன்னாங்க. அவன் நீ சொல்லல, விச் மீன்ஸ் இங்க வந்து ஆக்ஷன் சேல் கம்ப்ளீட் ஆகல. ஆக்ஷன் சேல் கம்ப்ளீட் ஆகாததுனால இங்க யாரு ஹையஸ்ட் பிட் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு குட்ஸ் வராது. இங்க எல்லுக்கு குட்ஸ் வராது. எல் இஸ் த ஹையஸ்ட் பிட்டர், அவனுக்கு குட்ஸ் வராது. ஏன்னா ஆக்ஷன் சேல் இஸ் இன்கம்ப்ளீட். நீங்க ரீட் பண்ணுங்கம்மா. எஸ். I contends that the auctioneer is bound to sell the sculpture to him at the price he bid, because once he bid at the highest price in the auction and the hammer fell, the auction sale was completed, and therefore the auctioneer is under a contractual obligation to sell the sculpture. The auctioneer disagrees.
Discuss the validity of ICE claim in reference to the provisions of the Sale of Goods Act 1930. இங்க வந்து ஃபர்ஸ்ட் கம் டு கன்க்ளூஷன். ரீட் பண்ணுங்க கன்க்ளூஷன். விஷ்ணு ரீட் பண்ணுங்கம்மா. therefore Therefore, else claim contending that the auctioneer is bound to sell the sculpture to him at the price he bid is not valid, as the auction sale was not complete. ஆக்ஷன் சேல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இங்க இங்க என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த இந்த கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க, அது வந்து ஃபால் ஆஃப் ஹேமரும் வரணும், நீ தான் தம்பி ஹையஸ்ட் பிட்டர்னு சொல்லணும்னு சொன்னாங்க. இதுல ஃபால் ஆஃப் ஹேமர் நடந்திருக்குது, ஆனா ஹையஸ்ட் பிட்டர் யாருன்னு ஆக்ஷனியர் எடுத்து சொல்லல. அதனால அதுக்குள்ள நிப்பாட்டிட்டாங்க ஆக்ஷன் சேல். அதனால இங்க ஆக்ஷன் சேல் கம்ப்ளீட் ஆகல. Because when an auction will be completed, the sale is complete when the auctioneer announces it by completion by the fall of hammer or in any other customary manner. Until such announcement in this instant case, until such announcement is made, any bidder may retract from his bid. இந்த இன்ஸ்டன்ட் கேஸ்ல ஃபால் ஆஃப் ஹேமர் நடந்திருக்குது, நீ தான் தம்பி ஹையஸ்ட் பிட்டர், நீ தான்ப்பா ஜெயிச்சிட்ட அப்படின்னு ஆக்ஷனியர் சொல்லல. சொல்லாததுனால இங்க அவனுக்கு ஆக்ஷன் சேல் கம்ப்ளீட் ஆகல, அவனுக்கு அந்த குட்ஸ் கிடைக்காது. கிளியர் ஆர் நாட் கிளியர்? ஏங்க ஃபால் ஆஃப் ஹேமர் மட்டும் இருந்தா பத்தாது. இந்த கொஸ்டின்ல ஒரு மாற்றம். வாட் இஸ் த கொஸ்டின் டசன்ட் டெல்ஸ் அபவுட் ஹையஸ்ட் பிட்டர் டு பி டோல்டு. அப்படி சொல்லலைன்னா ஆன்சர் இஸ் த பிட் இஸ் வேலிட், தட் இஸ் ஆக்ஷன் சேல் இஸ் கம்ப்ளீட். ஹேமாவர்ஷி நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல சொல்லல, நீங்க ஃபால் ஆஃப் ஹேமர் மட்டும் போதும் தான் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபால் ஆஃப் ஹேமர் மட்டும் போதும். இப்ப சொல்றாங்க ஃபால் ஆஃப் ஹேமரும் வேணும், அட் த சேம் டைம் ஹையஸ்ட் பிட்டரும் சொல்றாங்கன்னா ரெண்டுமே வேணும்னு இங்க சொல்றாங்க. அதனால தான் இங்க ஆக்ஷன் சேல் இன்கம்ப்ளீட் ஆயிருக்குது. ஹையஸ்ட் பிட்டர் சொல்லணும்னு சொல்லலைன்னா ஃபால் ஆஃப் ஹேமர் மட்டும் போதும்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபால் ஆஃப் ஹேமர் மட்டும் போதும். சூப்பரான கேள்வி, எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சுது நம்புறேன். கம் டு நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கொஸ்டின் வாங்கம்மா. Sometimes breach of condition will be treated as breach of warranty, as a result of which buyer loses his right to rescind. State the circumstance where a contract cannot be avoided even on account of breach of condition. சரி, ஒரு நிமிஷங்க. ஒண்ணுமே இல்லைங்க. கேள்வி என்னன்னா, எப்போ கண்டிஷன் வாரண்டியாக மாறும்? நான் 4 பாயிண்ட் வரும்னு சொன்னேன். அந்த 4 பாயிண்ட் நான் குயிக்கா சொல்ல போறேன். நல்லா கேட்டுங்க, நல்லா கேட்டுங்க. கண்டிஷனா என்ன? அண்ணே, எனக்கு வந்து 40 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் வெஹிக்கிள் வேணும்னு சொன்னேன். அது கண்டிஷன் தானே? இல்லைன்னா டைப் பண்ணுங்க, வேகம் டைப் பண்ணுங்க. அது கண்டிஷன் தானே? சொல்லுங்க. ஆனா எனக்கு 40 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் இருக்கிற வண்டி வெஹிக்கிள் வேணும்னு சொன்னேன், அதுதான் கண்டிஷன். ஆனா எனக்கு டீசென்டான மைலேஜ் போதும்னு சொன்னேன், அதுதானே வாரண்டி? சொல்லுங்க. டீசென்ட் மைலேஜ் போதும்னு சொன்னா அதுதான் வாரண்டி. எனக்கு 40 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் வேணும்னு சொன்னா அதுதான் கண்டிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, நான் கண்டிஷன் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் மனசு மாறிட்டேன். அண்ணே சரிண்ணே பரவாயில்லண்ணே, 40 கிலோமீட்டர்லாம் வேணாங்க, ஒரு நல்ல மைலேஜ் எடுத்து கொடுங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்ட். இப்போ என்ன நடக்குதுன்னா, நான் வந்து வெய்வ் பண்றேன். பையர் இஸ் வெய்விங் த கண்டிஷன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன், அதுக்கப்புறம் நான் வேவ்னா நான் வேணா வைக்கிறேன். வேவ்னா ஐ ரிலிங்க்விஷ், நான் வேணா வைக்கிறேன். கரெக்ட். நான் முதல்ல ஒரு கண்டிஷன் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அண்ணாச்சி தேவையில்லை அண்ணாச்சி, நீங்க டீசல் மைலேஜ் கொடுத்துருங்க, போதுங்க அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் வேவிங். செகண்ட் கண்டிஷன் எது சொல்றாங்கன்னா, பையர் எலெக்ட்ஸ் டு ட்ரீட் த பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஆஸ் பிரீச் ஆஃப் வாரண்டி. ட்ரீட்டிங், ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து வேவிங், செகண்ட் கேஸ் வந்து ட்ரீட்டிங். ட்ரீட்டிங்னா நான் 40 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ், கரெக்ட் 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 கரெக்ட், நான் 40 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் வேணும்னு சொன்னேன். ஆனால் எனக்கு வந்தது வந்து 20 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ். இப்ப நான் என்ன சொல்றேன், சரி அண்ணாச்சி பரவாயில்ல விடுங்க, எனக்கு இது போதும். அதுதான் செகண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 40ன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டேன். செகண்ட் கேஸ்ல 40ன்னு சொன்னேன், ஆனா வந்தது 20 கிலோமீட்டர் per லிட்டர், நான் இப்ப வேணான்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பிரீச் நடக்கல. ஃபர்ஸ்ட் கேஸ்ல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு முன்னாடியே வேணா வச்சுட்டேன். செகண்ட் கேஸ்ல கண்டிஷன் வயலேட் ஆனதுக்கு அப்புறம் நான் வேணா வைக்கிறேன். புரியறது நம்புறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வயலேட் எல்லாம் ஆகல, முதல்ல நான் சொன்னேன் அப்புறம் வேணாம் சொல்லிட்டேன். செகண்ட் கேஸ்ல கண்டிஷன் வயலேட் ஆனதுனால நான் இப்ப வேணாம் சொல்லிட்டேன். நீங்க ரெக்கார்டிங் ஒன் மோர் டைம் பாத்துக்கங்க, புரியும். ஒன் மோர் டைம் சொல்றேன். 40 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் வேணும்னு சொன்னேன், இன்னைக்கு சொன்னேன், நாளைக்கு கூப்பிட்டு சொல்றேன் அண்ணாச்சி பரவாயில்ல விட்டுருங்க சொல்றேன். அதுதான் என்னது? கண்டிஷன் பிகேம் வாரண்டி. செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கேஸ் அதான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் 40 கிலோமீட்டர் per லிட்டர் மைலேஜ் வேணும்னு சொன்னேன்,
எனக்கு வந்தது 20 km/லிட்டர் மைலேஜ், எனக்கு வந்துருச்சு 20. அப்ப நான் என்ன சொல்றேன், என்ன அண்ணாச்சி இப்படி பண்றீங்க, சரி விடுங்க, பரவாயில்ல போட்டும், அதை ட்ரீட் பண்றேன்னு அர்த்தம். பட் மை கொஸ்டின் ஹியர் இஸ், கேன் ஐ கிளைம் டேமேஜஸ்? அண்ணாச்சி 40ன்னு சொன்னேன், 20 தான் கொடுத்தீங்க, சரி பரவாயில்ல டேமேஜோடு கொடுங்க. அதுதாங்க, கண்டிஷன் வயலேட் ஆனா திருப்பி கொடுக்கலாம், குட்ஸை திருப்பி கொடுக்கலாம், டேமேஜ் எடுக்கலாம், ரீஃபண்ட் எடுக்கலாம். வாரண்டி வயலேட் பண்ணும்போது நான் டேமேஜ் மட்டும் தான் எடுக்கிறேன். இங்க நான் திருப்பி கொடுக்கறது இல்ல. 20 km, சரி பரவாயில்ல போதும் அண்ணாச்சி டேமேஜ் மட்டும் கொடுங்கன்னு சொல்றேன். அதுதான் தேர்ட் கேஸ். என்னன்னா கான்ட்ராக்ட் இஸ் நான் செவரபிள், என்னால செப்பரேட் பண்ண முடியல. செப்பரேட் பண்ண முடியாததுனால the buyer has accepted the goods. நான் அந்த குட்ஸை எடுத்துட்டேன், என்னால செப்பரேட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அண்ணாச்சி எனக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் வேணும்னு சொல்றேன். ஆனா எனக்கு வந்தது பாஸ்மதி ரைஸும் ரேஷன் ரைஸும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், இங்க என்னால வந்து பிரிக்க முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஐ அம் பிளானிங் டு அக்செப்ட் தட் குட்ஸ். சரி அந்த குட்ஸை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன் அக்செப்ட் பண்றேன்னா, இங்கேயும் ட்ரீட்டிங் தான், இங்கேயும் ட்ரீட்டிங் தான். ஏன் நான் ட்ரீட் பண்றேன்னா, என்னால அந்த குட்ஸை செப்பரேட் பண்ண முடியாது. அப்ப நான் சொல்றேன், அண்ணாச்சி பரவாயில்ல, நான் இந்த ரைஸ் போதும், ஆனா எனக்கு நீங்க டேமேஜ் கொடுக்கணும். நான் சொன்னது பாஸ்மதி ரைஸ், நீங்க தந்தது மிக்ஸ்டு ரைஸ், செப்பரேட் பண்ண முடியாது இல்ல. ஒண்ணுல நான் திருப்பி தந்துடுறேன், புதிய ரைஸ் கொடுங்க சொல்லுவேன். அது கண்டிஷன் தான், வாரண்டி ஆகல. திருப்பி கொடுத்துட்டு புதிய ரைஸ் வேணும்னு கேட்டா கண்டிஷன் தான். நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாச்சி சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஐ அக்செப்டட் இட், இன்னிட்டு சொல்றேன் டேமேஜ் மட்டும் கொடுங்கன்னு சொல்றேன். அது அப்ப இந்த கண்டிஷன் வாரண்டியா மாறும். நல்லா புரியறதா கைஸ்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல நான் வேணா வைக்கிறேன், செகண்ட் கேஸ்ல வயலேஷன் வந்துருச்சு, இப்ப போதும் சொல்றேன். தேர்ட் கேஸ்ல நான் சொன்னது பாஸ்மதி ரைஸ் வந்தது, பாஸ்மதி ரைஸும் ரேஷன் ரைஸும் சேர்ந்து வந்துருச்சு. நான் அதை ஆக்செப்டும் பண்ணிட்டேன், நான் திருப்பி கொடுக்க பிளான் பண்ணல. ஐ ஆம் ட்ரீட்டிங் இட் பிகாஸ் த கான்ட்ராக்ட் இஸ் நான் செப்பரபிள். லாஸ்ட் கண்டிஷன், த கண்டிஷன் இஸ் இம்பாசிபிள். நான் சொல்றேன், அண்ணாச்சி எனக்கு 100 km/லிட்டர் மைலேஜ் வேணும்னு சொல்றேன். It is impossible. Come on, tell me, when condition is impossible, automatically it becomes warranty. அந்த கண்டிஷன் என்னால ஃபாலோ பண்ண முடியாது, கண்டிஷன் will be excused by law. எக்ஸ்கியூஸ் பை லோனா அது இம்பாசிபிள்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. லாவே சொல்லுது, தம்பி இந்த இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வைக்காதே தம்பி, போயா வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு லாவே சொல்லுது. இந்த 4 பாயிண்ட் நச்சுன்னு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வெய்விங், treating, you are treating because it is non separable. Last case, the condition becomes warranty because the conditions mentioned are impossible and it is excused by law. Pakka or not pakka? ஒரு குயிக்கா ஷார்ட்டான ஒரு சம்மரி கிடைத்துன்னு நம்புறேன், படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். Come on டா, come to fourth question. We will discuss ஒரு 7 more, ஒரு 9:30 வரை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ஒரு grip கிடைக்கும் இந்த சைட் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். ஓகே, ஏங்க ஃபோர்த் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கம்மா. MNO லிமிடெட். MNO Limited, a supplier of electronic components, entered into a contract on August 1st, 2023 with PQR Enterprises for the sale of 1,000 units of microchips. The contract specifically identified the microchips by serial numbers and confirmed that they were in a deliverable state stored in MNO Limited's warehouse. The contract stipulated that the goods would be delivered on September 1st, 2023. On August 10, 2023, a flood occurred, damaged the warehouse, and destroyed the entire stock of microchips, including the 1,000 units intended for PQR Enterprises. Examined with reference to the provisions of the Sale of Goods Act 1930, who shall suffer the losses? What will be your answer if the microchips are not specifically identified and marked for PQR Enterprises at the time of the contract? இப்போ நல்லா கேட்டுக்குங்க, ஓனர் தான் குட்ஸ் உடைய டிஸ்ட்ரக்ஷன் வரக்கூடிய லாஸை பேர் பண்ணும். ரிஸ்க் பாசஸ் வித் ஓனர்ஷிப். எப்படி ஒருத்தங்க ஓனர் ஆவாங்க கேட்டீங்கன்னா, குட்ஸ் என்ன குட்ஸ் ஆக இருக்கணும், ஸ்பெசிபிக் குட்ஸ் ஆக இருக்கணும், டெலிவரபிள் ஸ்டேட்ல இருக்கணும். இத ரெண்டும் இருந்தால்தான் குட்ஸ் உடைய ஓனர் பையராக இருப்பாங்க. அப்போ வாட் ஹேப்பன்ஸ், அந்த குட்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் எனி ஒன்ஸ் டிஃபால்ட். யாருக்கும் டிஃபால்ட் இல்ல, ஃப்ளட்டுங்க. ஃப்ளட் வந்ததுக்கு நானா காரணம், நீங்களா காரணம்? யாருமே காரணம் இல்லை. ஃப்ளட் பாட்டுக்கு வந்துருச்சு, மழை தான் காரணம். மழையை பற்றி கேஸ் கொடுக்க முடியுமா? முடியாது இல்ல. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இது வந்து ஸ்பெசிபிக் குட்ஸ்.
மாத்தி வச்சுட்டாங்க, ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டாங்க, டெலிவரபிள் ஸ்டேட்ல வச்சுட்டாங்க. இங்க ஓனர் தான் பையர். பிகாஸ் ஆஃப் சம் அப்நார்மல் இவெண்ட்ஸ் குட்ஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்ட். அதனால பையர் தான் இந்த லாஸ் சஸ்டெயின் பண்ணணும், பையருக்கு செல்லரை சியூ பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் கேஸ்ல. செகண்ட் கேஸ்ல குட்ஸ் ஸ்பெசிஃபைடு அல்லனா, குட்ஸ் ஸ்பெசிஃபைடு இல்லைன்னா இனி நம்ம தீர்மானம் பண்ணவே இல்லை. ஓகே, குட்ஸ் நாட் ஸ்பெசிஃபைட். இங்க வந்து செகண்ட் கேஸ்ல ஓனர்ஷிப் இஸ் வித் செல்லர் only, not with buyer. So seller has to bear the loss. Buyer can insist the seller to perform the contract. ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா குட்ஸ் வந்து ஸ்பெசிபிக் டெலிவரபிள் ஸ்டேட், ஓனர்ஷிப் கை மாறிடுச்சு, ஓனர்ஷிப் போயிடுச்சு, செல்லர்ட்ட பையருக்கு போயிடுச்சு. ஏங்க ஒரு நிமிஷங்க, ஒரே நிமிஷம். ரீட் தி எஸ் ரீட் த கன்க்ளூஷன் இந்த இன்ஸ்டன்ட் கேஸ். இந்த கன்க்ளூஷன் முதல்ல ரீட் பண்ணுங்கம்மா விஷ்ணு, அப்ப எல்லாருக்கும் புரிய வரும். ஸ்டார்ட். In the instant case, since the microchips were specifically identified and were in a deliverable state when the contract was formed on August 1st, 2023, ownership and risk likely passed to PQR Enterprises on August 1st, 2023. Therefore, PQR Enterprises will suffer the loss. பிக்யூஆர் தானேங்க பையர், சொல்லுங்க. எம்என்ஓ சப்ளையர், பிளான் டு சப்ளை வித் பிக்யூஆர் அப்படின்னு சொன்னா பிக்யூஆர் தானே பையர், எம்என்ஓ தானே செல்லர், சொல்லுங்க எல்லாரும் எஸ் ஓர் நோ. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பையர் தான் ரெஸ்பான்சிபிள், ஏன்னா ஓனர்ஷிப் ரூல்ஸ் அடிப்படையில் தான் இதெல்லாம் மேல சொல்றாங்க பாருங்க. The property in goods cannot pass to buyer unless until the goods are ascertained. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசர்டெயின்ட் ஆகலைன்னா ஓனர்ஷிப் போகாது. அப்படின்னா அசர்டெயின்ட் ஆனால்தான் ஓனர்ஷிப் போகும், அப்பதான் ஓனர்ஷிப் ரைட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குட்ஸ் ஸ்பெசிபிக்கும் அசர்டெயின்டும் ஆகணும், அது மட்டும் இல்லாம டெலிவரபிள் ஸ்டேட்ல ஆகணும். வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஓனர்ஷிப் ரூல்? ஓ ஆமாமா, பையர் காசு கொடுத்தாதான் ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், அப்படி சொல்லவே இல்லை எங்கேயுமே. காசு கொடுக்கறதுக்கும் ஓனர்ஷிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் யாருக்கிட்ட இருந்து யாருக்கு? செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா குட்ஸ் வந்து ஸ்பெசிபிக் ஆகணும், குட்ஸ் வந்து டெலிவரபிள் ஸ்டேட்ல ஆகணும். பேமெண்ட் வந்து ஒரு ஒரு விஷயமே கிடையாது, ஒரு எலமெண்டே கிடையாது. பேமெண்ட் இஸ் நாட் an element. Payment is not an element to determine. Payment is not an element to determine what? To determine the ownership. So first caseல buyer தான் ownership இருக்குது, அதனால அவர் தான் risk bear பண்ணணும். Second case if goods are not specified, goods specified இல்லைன்னா ownership போகல, seller has to bear the risk has not transferred to PQR, which means the seller has to bear the loss and seller has to deliver the goods. ப்ராப்பரா குட்ஸ் தயார் பண்ணி டெலிவர் பண்ற கடமை செல்லருக்கு இருக்குது, ஏன்னா குட்ஸ் இனிமே அசர்டெயின்டே ஆகல. புரியுறது நம்புறேன். hope you got an idea for this question. Come to fifth question. எங்க ரீட் பண்ணுங்கம்மா, fifth question ரீட் பண்ணுங்க. A purchases. A purchases a motorcycle from B and uses it for some time. It turns out that the motorcycle sold by B to A was a stolen one and had to be returned to a rightful owner. இது ஒரு நிமிஷம், இந்த லைன் கேட்கும் போது எனக்கு வந்து implied condition as to titleன்னு வந்துச்சு. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? நல்லா கேட்டுங்க. ஏ வந்து பிக்கு செல் பண்றாரு குட்ஸ், இங்க திரும்பி வருதுங்க, ஒரு நிமிஷம். ஏ பர்ச்சேசஸ் ஏ மோட்டார் சைக்கிள் ஃப்ரம் பி. பி தான் யாருக்கு செல் பண்றாங்க? பி தான் யாருக்கு செல் பண்றாங்க? ஏக்கு செல் பண்றாங்க. ஆனா பி ஓனர் கிடையாது. பி இஸ் a non-owner. Can a non-owner sell? No. இப்ப டவுட் இவ்வளவுதான். A will assume that B is the owner. Yes or no? சொல்லுங்க. It is an assumption that seller has the right to sell. So A will assume that B is the owner. இப்போ ஏக்கு புரிய வந்துருச்சு அது ஸ்டோலன் குட்ஸ்னு புரிய வந்துச்சு. அப்ப A should return to the original owner. B can sorry A should return. A should return to the original owner and A can get back the money from B. B க்கு பே பண்ண அமௌண்ட் திருப்பி எடுக்கலாம். எங்க இம்ப்ளைடு கண்டிஷனுங்க, கண்டிஷன் வயலேட் ஆயிடுச்சு, டைட்டில் வயலேட் ஆயிடுச்சு. You can claim damages, you can return back you should return back the good and you can claim refund also. இங்க பாருங்கம்மா, இதை ரீட் பண்ணுங்கம்மா ஒண்ணு. No one can transfer. No one can, as per Section 27 of the Sale of Goods Act 1930, no one can transfer a better title than they themselves have. This means that a person who is not the owner of goods cannot convey ownership unless authorized by the true owner.
எஸ், அதாவது ஓனர் சொன்னா தான் ட்ரூ ஓனராக இருந்தாலும் ஒரு ட்ரூ ஓனர் சொன்னா மட்டும்தான், அதிகாரம் தந்தா மட்டும்தான் என்னால விற்க முடியும். எஸ் ஓர் நோ? எஸ், கம் டு நெக்ஸ்ட் பேராகிராஃப். ரீட் பண்ணுங்கம்மா. இது இம்போசஸ். Also section 14A imposes an implied condition in every contract of sale that the seller has the right to sell the goods, means he should be the real owner. If the seller's title turns out to be defective, the buyer must return the goods to the true owner and recover the price from the seller. எஸ், இங்க என்ன சொல்ற, இங்க ஒரு அசம்ஷன். இங்க என்ன அசம்ஷன்னா, குட்ஸ் விக்கிறவனுக்கு டைட்டில் இருக்குதுன்னு பையர் அசியூம் பண்றான். அதனால அந்த அசம்ஷன்ல வாங்கிட்டான். ஆனா அதுக்கப்புறம் பையருக்கு தெரிய வந்துச்சு குட்ஸ் வந்து ஒரு ஸ்டாலன் குட்ஸ் தெரிய வந்துச்சு. ஷுட் த பையர் ரிட்டர்ன் டு த ட்ரூ ஓனர்? எஸ். கேன் ஹி கிளைம் டேமேஜஸ்? எஸ். கேன் ஹி கெட் ரீஃபண்ட் ஆஃப் த அமௌண்ட் தட் ஹி ஹஸ் பெய்டு? ஆன்சர் எஸ். இவ்வளவுதாங்க ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஏ வில் சக்சீட். A has to return back to the true owner and A can succeed in order to claim damage and claim back the price. பிரைஸும் டேமேஜும் திரும்பி வாங்க முடியும். ஏக்கு வந்து பி கிட்ட இருந்து வாங்க முடியும். பக்கா ஆர் நாட் பக்கா? வேகம் சொல்லுங்கம்மா. கம் டு சிக்ஸ்த் கொஸ்டின்மா, வேகம் வாங்கம்மா. சிக்ஸ்த் கொஸ்டின். எஸ். The Institute of Science, Pune, the buyer, placed an order for various chemicals worth 1,50,000 from a supplier in Delhi, the seller. The buyer made full advance payment and the seller dispatched the consignment via a courier of his own choice Okay. without reserving any right of disposal over the goods. The consignment was lost in transit and now the buyer seeks a refund of the purchase price. With reference to the provisions of the Sale of Goods Act 1930, assess the validity of the buyer's claim for a refund. இப்போ இங்க என்ன நடக்குது கேட்டீங்கன்னா, செல்லர் வந்து குட்ஸ் வித்துட்டாங்க, குட்ஸ் டிஸ்பேச் பண்ணிட்டாங்க. எஸ். ஒரு நிமிஷம். இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க வந்து கன்சைன்மெண்ட்ல தான் குட்ஸ் லாஸ்ட் ஆயிருக்குது. ஓகே, இங்க வந்து இதுக்கு செல்லர் பொறுப்பே கிடையாது. ஏன்னா செல்லர் எல்லாம் பண்ணிட்டார். The buyer has made full advance. Seller dispatched the consignment of his own choice without reserving the right of disposal of the goods. Without reserving right of disposal என்ன மீனிங்? நீங்க டிஸ்போஸ் பண்ணிக்கங்க சொல்றாங்க, குட்ஸை டிஸ்போஸ் பண்ணுங்க தான் சொல்றாங்க. டிஸ்போசல் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸை வந்து அவங்க ரெஸ்ட்ரெயின் பண்றது ஒண்ணுமே இல்ல. குட்ஸ் தாராளமா டிஸ்போஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இங்க செல்லர் ரெஸ்பான்சிபிளே கிடையாது. ஏன்னா செல்லர் வந்து கொரியர்கிட்ட கொடுத்துட்டாங்க, அவனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. செல்லருடைய வேலை நிஜமாவே முடிஞ்சிருச்சு. எஸ், இங்க இனிமே பையர் தான் பொறுப்பு. பையர் தான் இங்க வந்து பொறுப்பு. பையர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேல் இன் குட்ஸ். இங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ரீட் திஸ் ப்ரொவிஷன் வேர் Delivery of the goods to the carrier, section 23(2) of the Sale of Goods Act டெலிவரி 1930. ரூல்ஸ்ல இந்த செக்ஷன் இருக்குது. டெலிவரி ரூல்ஸ்ல டெலிவரி டு கேரியருக்கு டெலிவர் பண்ணிட்டோம்னா யாருக்கு டெலிவர் பண்ணா மாதிரி? பையருக்கே டெலிவர் பண்ணா மாதிரி மாதிரி. இங்க வந்து யாருக்கு இனிமே பொறுப்பு கிடையாது, செல்லருக்கு பொறுப்பு இல்ல. கமான். Where, in pursuance of the contract, the seller delivers the goods to the buyer or to a carrier or other bailee, whether named by the bailer, whether named by the buyer or not, for the purpose of transmission to the buyer, and does not reserve the right of disposal, he is deemed to have unconditionally appropriated the goods to the contract. அன்கண்டிஷனல், ஒரு கண்டிஷனும் இல்லைங்க. கண்டிஷனே இல்ல. டிஸ்போசல் ரைட் ரிசர்வே பண்ணல. நீங்க டிஸ்போஸ் பண்ணிக்கங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. செல்லர் கொரியர்காரங்க டிஸ்போஸ் பண்ணுங்க தான் சொல்லிக்கிறாங்க. டிஸ்போசல்லாம் ஸ்டாப் பண்ணவே இல்லை. எல்லாமே ஓகே தான். டெலிவரி டு கேரியரும் முடிஞ்சிருச்சு. இங்க என்னதுங்க, அப்ராப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. பையருக்கு கொடுத்தா மாதிரி டீம் ஆயிடும். இங்க என்னன்னா, பையருக்கு கிளைம் பண்ண முடியாது. பையர்ஸ் கிளைம் இஸ் நாட் வேலிட். பையருக்கு கிளைம் பண்ண முடியாது. இங்க செல்லரை வந்து அப்போஷன் பண்ணிட்டாங்க, ஓனர்ஷிப்பும் கை மாறிடுச்சு. therefore it will bear the therefore it will bear the risk of loss of consignment in this way. Therefore the buyer's claim is not valid. Buyer will be responsible. அப்ப மாறுங்க, அப்ப சேஞ்ச் ஆகும். ரிசர்வ் பண்ணிருக்கிறாங்கன்னா ரைட் ஆஃப் டிஸ்பர்சல் ரிசர்வ் பண்ணும்போது அங்க ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓனர் செல்லர் தான். அப்ப செல்லர் தான் பேர் பண்ணணும். இப்போ ஹேமா கேட்டிருக்காங்க, வாட் இஃப் த கொரியர் வாஸ் சூசன் பை செல்லர்? செல்லர் சூஸ் பண்ணிருக்காங்க, பட் இட் வாஸ் ப்ராப்பர்லி இன்டிமேட்டட் டு பையர்னா இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் குட்ஸ் ஆர் அப்போஷன், குட்ஸ் ஆர் அப்ரோப்ரியேட்டட். அதை சொல்லுவாங்க, கொஸ்டின்ல சொல்லுவாங்க.
கொரியர் வாஸ் chosen பை செல்லர் அண்ட் இட் வாஸ் இன்ஃபார்ம் டு பையர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த இந்த கேள்வி நல்ல கேள்வி. கிருத்தி கேட்டிருக்காங்க, வாட் இஃப் ரிசர்வேஷன் ரிசர்வ்டு டிஸ்போசல் ஆஃப் ரைட் ஆன் குட்ஸ். ரிசர்வ் பண்ணிருக்கிறாங்கன்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஓனர்ஷிப் செல்லர் கிட்ட தான் இருக்கும், செல்லர் வில் bear the loss. ஏங்க, கம் டு செவன்த் கொஸ்டின்ங்க. ஆதர்ஷ், கம் டு செவன்த் கொஸ்டின். Adarsh visited an authorized car showroom and purchased a car of his choice without conducting a detailed inspection. வித்தவுட் After கண்டக்டிங் making இன்ஸ்பெக்ஷன். ஓகே, சரி. After making the payment and taking delivery of the car, he ம் discovered a defect in the engine ம் that could not have been detected even with a reasonable அப்ப அவன் inspection. மேல தப்பில்லை, ஏன்னா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணினாலும் அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. சோ அதனால இங்க அவன் பார்த்தாலும் பார்க்கல ஆனாலும் குற்றம் அவன் மேல கிடையாது பேசிக்கலி. With reference to the provisions of the Sale of Goods Act 1930, ம் advise whether Adarsh can invoke the implied condition of mercantability and repudiate the contract due to the defect in the car. இவ்வளவுதாங்க ஆன்சர். இப்ப என்ன பாருங்க, மெர்கண்டபிலிட்டினா என்ன. இப்ப நான் ஒரு ஏசி வாங்கிட்டேங்க. ஏசியை வந்து என்னால இன்ஸ்பெக்டா பண்ண முடியும் சொல்லுங்க. நீங்க ஒரு ஏசி வாங்குறீங்கன்னா அந்த ஏசி அவன் திறந்து கூலிங் எல்லாம் போட்டு ஃபிட் பண்ணியா காமிச்சு தருவான். ஒரே ஒரு டவுட் கேட்கறேன், நீங்க ஏசி வாங்க போறீங்கன்னா ஏசி உங்களை செக் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது. வீட்ல போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்பீங்க. வீட்ல போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு ஏசி ஒர்க் ஆகலைன்னா யூ வில் ரிட்டர்ன் பேக், எஸ் ஆர் நோ? பிகாஸ் இட் இஸ் நாட் மெர்கண்டபிள். வாட் இஸ் மெர்கண்டபிள்? நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கீங்க, நீங்க ஒரு ஒரு குட்ஸை வந்து தேவைப்பட்டிருக்கீங்க. அந்த குட்ஸ் வந்து அந்த குட்ஸோடைய யூஸ் முழுமையாக கிடைக்கல. எக்ஸாம்பிள், ஏசி வாங்கியிருக்கிறீங்க, அது கூலிங் வரல. ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கீங்க, கூலிங் வரல. ஃப்ரிட்ஜ் நீங்க 2 மணி நேரம் அங்க உட்காந்து டெஸ்டிங்கா பண்ண முடியும். டிவினா சரி சொல்லலாம். இங்க அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. ஏன்னா those defects cannot be detected even with reasonable inspection. அப்படின்னா பையர் மேல குற்றமே கிடையாது. Buyer can very well invoke this condition, implied condition, because in implied condition as to mercantability is violated. Therefore, buyer can cancel the contract, buyer can return the goods and claim back the price. இங்க பையர் மேல குற்றம் கிடையாது. implied condition பத்தி எழுதுங்க. Others can invoke implied condition and is entitled to repudiate the contract due to defects in the car. எங்க காரை இன்ஸ்பெக்ட் பண்ணல, ஆனா அங்க ஒரு லைன், அங்க லைன், இந்த லைன் சொல்றாங்க, இந்த லைன் தான் இம்பார்ட்டன்ட். The defect in the engine could not have been detected even with reasonable inspection. So inspection பண்ணிட்டும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க பாருங்க. அதனால இங்க அந்த கேவிட் எம்டர் பிரின்சிபல்ஸ் வராது. பையர் ரெஸ்பான்சிபிள் ஆக மாட்டாங்க. பையர் வந்து he is நிரபராதி. he can claim back the amount paid and he can even claim damages because mercantability is provisionous. அதெல்லாம் இங்க வருது. சரியா? இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இட் இஸ் a direct question. ரைட்ஸ் ஆஃப் பையர் when seller commits a breach. ஏங்க, செல்லர் வந்து செல்லர் குட்ஸ் தரலன்னா கேன் பையர் sue செல்லர்? கம் ஆன் டெல் மீ. திருப்பி திருப்பி அன்பெய்ட் செல்லர் டாபிக்ல தான் நான் கேட்கறது. அன்பெய்ட் செல்லர்னா யாரு? செல்லருக்கு காசு வரல, ஸோ பையர் வந்து ப்ரீச் பண்ணிட்டான்னு அர்த்தம். இங்க கொஸ்டின் வேற மாதிரி கேட்கறாங்க. பையர் ஒன்றும் பண்ணல, செல்லரை பிரீச் பண்ணிட்டான். பையருக்கு செல்லருக்கு மேல என்னெல்லாம் பண்ண முடியும்? டேமேஜஸ் எடுக்க முடியும். ஈவன் he can sue for specific performance. breach of contractல படிச்சிருக்கீங்க, பையர் can sue seller can and can claim damages. he can also sue for specific performance. what is specific performance? ஒரு ப்ராடக்ட் யூனிக்கா இருந்துச்சுன்னா கோர்ட்ல போயிட்டு ஆர்டர் பண்ணலாம். ஐயா, அந்த ப்ராடக்ட் எனக்கு நீ தரல, செல்லர் எனக்கு டெலிவரே பண்ணல, ப்ளீஸ் ஒரு உத்தரவு கொடுங்க, அந்த குட்ஸ் எனக்கே தரணும்னு உத்தரவு கொடுங்க. அதெல்லாம் suit for specific performance when the goods are unique in nature and damage cannot be measured. And you will be asking a relief with the court and asking the court to sell that goods to you only. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குட்ஸ் யூனிக்கா இருக்கிறதுனால அந்த குட்ஸை வந்து உங்களுக்கே விற்கணும் அப்படின்னு கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வாங்கிக்கலாம். ஸோ suit for specific performance வாங்கலாம். Of course, breach of condition, breach of warranty, you can very well file a case and claim the damages for that. Even you can repudiate the contract. Repudiate the contract and meaning you can repudiate the contract and another repudiate means you can cancel the contract and claim damages. Even you can sue it for interest. ஏங்க, இது ஒரு direct question. You can very well read through and just write in a very short format. அவ்வளவுதாங்க. Come to ninth. இந்த ninth question நம்மளுடைய மாடல் எக்ஸாம்ல போட்டிருந்தோம்.
ஒண்ணுமே இல்லை, நான் ஷார்ட்டா சொல்றேன். பிரைஸ் பிக்சேஷன் பை தேர்ட் பார்ட்டி. நீங்க சொல்லுங்க, தேர்ட் பார்ட்டி பிரைஸ் பிக்ஸ் பண்ணல, குட்ஸ் கொடுத்துட்டோம். Can you recover back the goods? Can seller recover back the goods? No, he can recover reasonable price. Very good. Other answer. ஏமா குட்ஸ் ஓனர்ஷிப் போயிடுச்சு. ஒரு நிமிஷம், சேல்னா என்ன அர்த்தம்? சேல்ல எங்கிட்ட இருக்கிற குட்ஸ் உடைய ஓனர்ஷிப் அவனுக்கு போயிடுச்சுன்னா குட்ஸ் திருப்பி வாங்க முடியாது, காசை தான் திருப்பி வாங்க முடியும். ஓனர் கிட்ட தான் குட்ஸ் இருக்கணும். ஓனர்ஷிப் போயிடுச்சுன்னா பையர் கிட்ட தான் குட்ஸ் இருக்குது. ஏங்க என்ன சொல்றாங்க? ஓனர் கிட்ட தான் குட்ஸ் இருக்கணும். ஓனர்ஷிப் இஸ் வித் பையர். ஸோ வென் ஓனர்ஷிப் இஸ் வித் பையர், வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நீங்க அவங்க கிட்ட இருந்து குட்ஸ் திருப்பி வாங்க முடியாது. யூ ஆர் சப்போஸ் டு ரிகவர் த பிரைஸ் ஃபார் தட். யூ ஆர் சப்போஸ் டு ரிகவர் த பிரைஸ் ஃபார் தட். எஸ் ஆர் நோ? என்ன பிரைஸ் வாங்கலாம்? ரீசனபிள் பிரைஸ். செகண்ட் கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க குட்ஸ் ஹேண்டில் ஓவர் பண்ணவே இல்லை, நீங்க குட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணவே இல்லை. நீங்க குட்ஸ் ஹேண்டில் பண்ணலன்னா வாட் ஹேப்பன்ஸ், யூ யூ கேன் cancel the contract and you can make the contract void. அப்ப சேல் நடக்க தேவையே இல்லை. you need not sell the goods, you can very well reject the contract. செகண்ட் கான்ட்ராக்ட்ல வந்து செகண்ட் கேஸ்ல வந்து void ஆயிடும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து you can recover reasonable price. yes or no students? ஒரு நிமிஷம், ஜஸ்ட் பாஸ் ஒரு நிமிஷம். எம்டிபில வந்த கொஸ்டின், இப்போ எம்டிபி கொஸ்டின் அண்ட் ஈவன் இன் அவர் டெஸ்ட் சீரிஸ் மாடல்ல நம்ம போட்டிருந்தோம். ஆக்ஷன் சேலை பத்தி நிறைய பேர் ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் ஷார்ட்டா குயிக்கா சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஆக்ஷன் சேல்னா ஏலம் சொல்லுவாங்க. இப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி there will be a person who conducts the auction, we call him as auctioneer. ஆக்ஷன் கண்டக்ட் பண்றவன் தான் ஆக்ஷனியர். யாரெல்லாம் வந்து கூப்பிடுறாங்களோ 1 லட்சம், 1.5 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம் அப்படி கூப்பிடுறாங்க தான் பிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டர்ஸ், பிட். Now come on, tell me when auction sale will come to an end. It will come to an end as specified in the contract. Contractல சொல்ற மாதிரி ஒண்ணுல fall of hammer ஆகலாம், or ஒண்ணுல ring of bell ஆகலாம், or by sound ஆகலாம். இப்ப சொல்லுவாங்கல்ல, யாரு ஆமாங்கப்பா, யாரு ஹையஸ்டா சொன்னீங்க? 1 தரம், 2 தரம், 3 தரம், ஓகேப்பா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படி ஆக்ஷன் சேல் கம்ப்ளீட் ஆகும். ஸோ ஆக்ஷன் சேல் will be completed as decided in the contract in a customary manner. அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி. ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், நம்ம ஆப்ஷன் சேல கொஸ்டின் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒரு கேள்வி என்னன்னா, ஆப்ஷன் சேலுக்கு ஒரு மினிமம் பிரைஸ் இருக்கும். வி கால் இட் அஸ் அப்செட் பிரைஸ். மினிமம் பிரைஸ் இருக்கும், ரிசர்வ்டு பிரைஸ். இப்போ டிவி ஆப்ஷன் சேல் வைக்கிறோம்னா மினிமம் பிரைஸ் 20,000. யாருமே 20,000க்கு கீழே கூப்பிடக்கூடாது, 20,000க்கு மேலே தான் கூப்பிடணும். எஸ் ஓர்னோ? யாரோச்சு 20,000 கீழே கூப்பிடுவாங்களா? மாட்டாங்க. 21,000, 21,500, 22,000 அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ ஒரு ஒரு மினிமம் ஸ்லாப் இருக்கும். அப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி, செல்லர் அதாவது ஓனருக்கே வந்து ஆக்ஷன் சேலில் பங்கு கொள்ளலாமா? இதுதான் கேள்வி. ஓனருக்கே ஆக்ஷன் சேலில் வந்து பங்கு கொள்ளலாமா? ஓனருக்கோ, ஓனருக்கு தெரிஞ்சவனுக்கோ, ஒரு ஓனருடைய ஏஜென்ட்டுக்கோ ஆக்ஷன் சேலில் வந்து பங்கு கொள்ளலாமா? ஆன்சர், பங்கு கொள்ளலாம், provided it was already notified in the contract. முன்னாடியே சொல்லணும். சொன்னா செல்லருக்கோ, செல்லருடைய ஏஜென்ட்டுக்கோ, செல்லருக்கு தெரிஞ்சவங்களுக்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ தாராளமாக வந்து அந்த ஆப்ஷன் சேல்ல பங்கு கொள்ளலாம். இட் should be the right should be reserved in the contract. Already it should be mentioned in the contract. இங்க பாருங்க, செல்லர் or any other person on his behalf may bid. Okay or not okay? Clear? கான்ட்ராக்ட் எல்லாமே சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். கான்ட்ராக்ட்னா அந்த ஆக்ஷன் சேல் இன்விடேஷன் லெட்டர்ல எல்லாமே சொல்லணும். இட் should be notified in the auction sale invitation letter. அப்படி நோட்டிஃபை பண்ணலனா ஆக்ஷன் சேல் will become unlawful. ஆக்ஷன் சேல் will be illegal, not illegal, void and it is unlawful. Yes, void and unlawful அப்படி சொல்லலனா. அப்புறம் ஒரு விஷயம் கூட இருக்குது, pretended bidding அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏங்க சேல் நாட் நோட்டிஃபைட்னு ஒண்ணுமே இல்லைங்க. அதாங்க ஏங்க, நான் தாங்க அந்த குட்ஸோட ஓனருங்க. நான் வந்து தம்பி நீங்க அந்த ஏலத்துல வித்து கொடுங்கன்னு சொல்றேன். எனக்கே வந்து ஏலத்துல பங்கு கொள்ளலாமா? பங்கு கொள்ளலாம், எனக்கும் கூப்பிடலாம் அமௌண்ட். பட் முன்னாடியே அந்த இன்விடேஷன்ல நான் சொல்லணும், நானும் வருவேன், இல்ல என் ஏஜென்ட் வருவான், இல்லனா என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வருவான்னு சொல்லணும். பிரிட்டண்டட் பிட்டிங்னா ஒண்ணுமே இல்ல, நான் தான் ஓனர், ஓகே, நானே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது,
கொஞ்சம் பேரை செட்டப் பண்ணி வச்சுட்டு செட்டப் பண்ணிட்டு நீ நீங்களும் பிட்டர்ஸா நடிங்கன்னு சொல்றேன். நிஜமா அவன் பிட்டர்ஸ்லாம் கிடையாது, பிட்டர்ஸா நடிப்பாங்க கொஞ்சம் பேர். இப்போ சினிமாஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, சினிமாலலாம் இப்போ ஒரு 5 6 பேர் நான் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு, ஏங்க அவன் 1 லட்சம் சொல்லும்போது நீங்க 1.5 லட்சம் சொல்லுங்க, அவன் 1.5 லட்சம் சொன்னா நீங்க 1.25 லட்சம் சொல்லுங்க, அப்படி நீங்க சும்மா நடிங்க. அப்படி ஏன் பண்ண சொல்றாங்கன்னா, அப்படி பண்ணும்போது பிரைஸ் ஆஃப் த குட்ஸ் கூடிட்டே போகும், எனக்கு லாபமாகும். அதுதான் pretended bidding சொல்றாங்க. pretended bidding is unlawful, it is void. அதேதான் 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 அதேதான். that's all with auction sale. ரிப்பீட் பண்ணலாம், ஒரு நிமிஷம் வாங்க வாங்க வாங்க, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கூட பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர், இந்த கொஸ்டினுக்கு வாங்கம்மா, 11th கொஸ்டின் வாங்க. கம் டு 11th கொஸ்டின். ஜே, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். எஸ் விஷ்ணு. J, a wholesaler of premium basmati rice, delivered on approval 100 bags of rice of 10 kg each to a local retailer on sale or returnable basis within a month of delivery. The ம், next day, the retailer sold 5 bags of rice to a regular customer K. A ம். week later, K informed the retailer that the quality of rice was not as per the ஒரு price. நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். ஐ திங்க் திஸ் கொஸ்டின் வாஸ் தேர் இன் மாடல் எக்ஸாம். ஏங்க சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்ல குட்ஸ் கொடுக்கும்போது நான் அதை வேறொருத்தனுக்கு விற்கிறேனோ ஒரு வேறொருத்தனுக்கு பிளட்ஜ் பண்ணும்போது நான் அதை ஆக்செப்ட் பண்ற மாதிரி ஆகும். நான் ஏ பிக்கு சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ்ல சேல் பண்ணிட்டு 10 நாள் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க பிடிச்சா வாங்கிக்கங்க சொல்லி போட்டு இவன் அடுத்த நாளைக்கு வேற ஆளுக்கு வித்துட்டான். இப்ப என்ன ஆகுது? பி இஸ் சைலண்ட்லி ஆக்செப்டிங் இட் அண்ட் மேக்கிங் இட் சேல்ஸ். ஸோ இங்க அந்த 5 பேக் ரிட்டர்ன் பண்ண முடியாது, 95 பேக் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். நான் இதை சொல்ல தேவையில்லை, ஆல்ரெடி ஒரு எம்டிபியில் நம்ம வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஸ்டின்லேயே வந்திருக்குது. 95 பேக் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். 5 பேக் ஆல்ரெடி வித்துட்டான். 5, அதுதான் கன்க்ளூஷன். இதா பாருங்க. கிளியர் ஆர் நாட் கிளியர்? ஐ திங்க் ஐ டோன்ட் நீட் டு எக்ஸ்பிளைன் திஸ். சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் நல்லா படிச்சுக்குங்க. சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் ஒன் டைம் படிச்சு வச்சுக்குங்க. ஏங்க கம் டு திஸ் கொஸ்டின்மா. Miss RK Traders buyer made a contract with CK Traders seller for purchase of 2000 kg of basmati rice specifically grown in Chhattisgarh state. Should be packed in pink color bags of 25 kg each to identify the place of origin by specifying the mode of packaging of basmati rice. இப்போ இது வந்து டிஸ்கிரிப்ஷன். நீங்க டெக்ஸ்ட் புக்ல டிஸ்கிரிப்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தா தெரியும். டிஸ்கிரிப்ஷன்னா ஒரு குட்ஸ் உடைய விவரத்தை சொல்றது, ஒரு குட்ஸ் எப்படி பேக் பண்ணணும் சொல்றது, குட்ஸ் ஏது பிளேஸில் இருந்து வரணும் சொல்றது, இதெல்லாம் வந்து குட்ஸ் உடைய டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன்னா எனதுன்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறான் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல. அந்த நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்குது, பார்த்தவங்களுக்கு தெரியும். மோட் ஆஃப் பேக்கேஜ் எப்படி இருக்கணும், எந்த பிளேஸில் இருந்து குட்ஸ் வரணும்னு சொன்னா அது வந்து டிஸ்கிரிப்ஷன். நான் சொன்ன டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில குட்ஸ் இல்ல. நான் கேன் ஐ ரிட்டர்ன் பேக் த குட்ஸ்? கம் ஆன் டெல் மீ. Answer yes, yes, yes. Come on, please continue பண்ணுங்க. The seller. The seller agreed for specific packing of rice grown in Chhattisgarh state. ம். However, by misunderstanding, staff of seller packed the quantity of 1800 kg of basmati rice grown in the state of Maharashtra in ம். white color bags of 30 kg each and ம். the remaining quantity of 200 kg ம். grown in Chhattisgarh state in pink color bags of 25 kg each. ஸோ Referring to நான் the சொன்ன அடிப்படையில், அதாவது நான் சொன்னேன் 2000 கிலோவும் நீங்க இந்த மாதிரி பேக் பண்ணுங்க சொன்னதுக்கு இவங்க வந்து வேற மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. 1800 வேற மாதிரி, 200 kg வேற மாதிரி பேக் பண்ணியிருக்காங்க. Now come on, tell me whether whether I have the right to reject the contract because the description is not fulfilled. I have the right to reject the contract. பாருங்க, சிம்பிளுங்க. கன்க்ளூஷன் இது, ஃபேக்ட்ஸ் இது, ப்ரொவிஷனுங்க. டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில குட்ஸ் இல்லைன்னா பையருக்கு தாராளமாக ரிட்டர்ன் பண்ண முடியும், பிரைஸை ரெக்கவர் பண்ண முடியும். இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த கொஸ்டின்ல கேட்கல, இந்த கொஸ்டின்ல அது கேட்கல.
இந்த கொஸ்டின் அதை கேட்கல, அதனால நம்ம அதை பத்தி சொல்ல தேவையில்லை. கிருதி, இந்த கொஸ்டின்ல 2000 ரிஜெக்ட் பண்ணலாமா மட்டும் தான் கேட்டிருக்கான். யா, நீங்க 2000 ஆக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அங்க கண்டிஷன் 2000 நீங்க ஆக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, condition will become warranty. You can only claim damage. You cannot return the goods. அதுதான் இப்ப கொஸ்டின் கேட்டாங்கல்ல சார், இதை ஆக்செப்ட் பண்ணிட்டு அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இட் இஸ் செவரபிள். நான் ஆக்செப்ட் பண்ணதுக்கு டேமேஜ் வாங்கிக்கலாம், பிகாஸ் த கண்டிஷன் வில் பிகம் வாரண்டி. கம் டு, ஏங்க ஒன் மோர் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கம் டு, ஒரு நிமிஷம் நான் பார்க்கட்டும், விச் இஸ் பிக், கொஞ்சம் பிக்கான கொஸ்டின் எது பார்க்கணும். ரெண்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. ப்ளீஸ் ரீட் திஸ் கொஸ்டின் மா விஷ்ணு, வேகம் வாங்க. Karthik agreed to sell his laptop to Vasant for a price to be fixed by Kusum, a hardware engineer. However, before the ஒரு delivery of நிமிஷம், the பிரைஸ் டு laptop, பி ஃபிக்ஸ்ட் பை குசம் சொல்லும்போது நான் இந்த கொஸ்டின் நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா பிரைஸ் ஃபிக்ஸ்ட் பை விச் பார்ட்டி. நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், எல்லாரும் கேளுங்க. தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணல, குட்ஸ் கொடுத்துட்டோம், ரீசனபிள் பிரைஸ் பே பண்ணுங்க. தேர்ட் பார்ட்டி ஃபிக்ஸ் பண்ணல, குட்ஸ் கொடுக்கல, வாய்ட் ஆயிடும். தேர்ட் பார்ட்டியை யாராச்சும் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா கான்ட்ராக்ட் வில் பிகம் வாய்ட், பட் பையர் கேன் கிளைம் டேமேஜஸ் ஃபார் தட். இந்த மூணு சிச்சுவேஷன் படிச்சுக்கோங்க ப்ளீஸ். அப்பவும் வாய்டு தான், பட் பையர் கேன் கிளைம் டேமேஜ் ஃபார் தட். அதை தான் கேட்டிருக்காங்க தேர்ட் பார்ட்டியை பத்தி. ப்ளீஸ் நீங்க ஒன் டைம் பாருங்க. சின்ஸ் ஆல்ரெடி திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் டிஸ்கஸ், தேர்ட் பார்ட்டி பிரைஸ் ஃபிக்சேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம். அங்க சொல்லிக்கிறாங்க, நான் சொன்ன விஷயம், claim damages from Karthik as he will be liable for damages to person who is not at, or who is not at fault. அதாவது யாரு ஃபால்ட் பண்ணியிருக்கிறாங்களோ, யாரு தேர்ட் பார்ட்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க வந்து டேமேஜஸ் கொடுக்கணும். அக்ரீவ்டு பார்ட்டிக்கு டேமேஜஸ் கொடுக்கணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டியை ப்ரிவென்ட் பண்றாங்க. தேர்ட் பார்ட்டி பிரைஸ் ஃபிக்சேஷன் பண்ணும்போது ப்ரிவென்ட் பண்ணும்போது, if seller is preventing third party from fixing the price, buyer can sue the seller and recover damage for that. Question number 14. எங்க ரீட் பண்ணுங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட் வெரைட்டி கொஸ்டின் ரீட் பண்ணுங்கம்மா. கொஸ்டின் 14. Ashok, a trader, delivered a camera to Mangesh on sale or return basis. சரி, Mangesh delivers the camera to Rahul on the terms of sale for cash only or return. இங்க ஒரு After ஒரு கான்செப்ட், பட் சேல் ஃபார் கேஷ் ஒன்லி ஆர் ரிட்டர்ன். ஏங்க அதுவும் சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் ஒண்ணு கிடையாது, வித்தியாசமான கான்செப்ட். சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்னா நீங்க பிடிச்சா வாங்குங்க, 10 நாள் டைம், பிடிச்சா வாங்கிக்கங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க, அதான் சேல் ஆர் ரிட்டர்ன். சேல் ஃபார் கேஷ் ஒன்லி ஆர் ரிட்டர்னா, தம்பி வாங்குறனா இப்ப வாங்க, இல்ல ரிட்டர்ன் பண்ணியா, அதுதான் அர்த்தம். புரியுறது நம்புறேன். சேல் ஃபார் கேஷ் ஒன்லி இஸ் டிஃபரெண்ட் டேர்ம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னா, நல்லா வரைஞ்சு போடுங்க. அசோக் யாருக்கு விற்கிறான்? மங்கேஷ் விற்கிறான். இது வந்து சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ். ஓகே, நான் மங்கேஷ் வந்து சேல் ஃபார் கேஷ் ஒன்லி ஆர் ரிட்டர்ன் யாருக்கு கொடுக்குறான்? ராகுலுக்கு கொடுக்குறான். இங்க என்ன நடக்குது சொல்லுங்க பாருங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் எங்க ரீட் பண்ணுங்க. Afterwards, Rahul delivered it to Vishal on a sale or return basis without paying cash to Mangesh. The ம். camera, which was in the possession of Vishal, was ஒரு lost நிமிஷம், by. ஒரே நிமிஷம். ராகுல் வந்து கேஷ் பே பண்ணானா மங்கேஷ்க்கு சொல்லுங்க? இல்ல, Rahul did not pay money, which means automatically the goods should belong to whom? Mangesh. Which means ராகுலும் விஷாலும் ஓனரே கிடையாது, ஓனர் ஆகவே மாட்டாங்க, சேலே நடக்கலைங்க. மங்கேஷ் ராகுலுக்கு விற்கவே இல்லை. ஆஸ் பர் தியரிட்டிக்கலி அது சேலே கிடையாது. ஏன்னா சேல் ஃபார் கேஷ் ஒன்லி ஒரு ரிட்டர்ன். இங்க ராகுல் பே பண்ணினானா மங்கேஷ்க்கு? என்னெல்லாம் பேர் வைக்கிறாங்க, ஒரு சிம்பிளான ராமு ராஜுன்னு பேர் வச்சா போதும், இல்ல பேரே வரமாட்டேங்குது. சே, அசோக், மங்கேஷ், என்ன அழகான பேர் இருக்குது, ராஜு, ரகு அப்படின்னு பேர் வைக்கலாம்ல. சரி, மங்கேஷுக்கு அமௌண்ட் பே பண்ணல, அமௌண்ட் பே பண்ணலாம்னா அது ஆட்டோமேட்டிக்கலி என்னது? அது சேல் இல்ல, இட்ஸ் ரிட்டர்ன். தியரிட்டிக்கலி இட்ஸ் நாட் சேல். தியரிட்டிக்கலி ராகுலுக்கும் விஷாலுக்கும் சேல் நடக்கவே இல்லைங்க. ராகுலுக்கு சேலே நடக்கலைங்க. தியரிட்டிக்கலி இட்ஸ் நாட் சேல். ஹென்ஸ் மங்கேஷ் வந்து சேல் பண்ணவே இல்லை. கம் ஆன் கண்டினியூ. ஒரு நிமிஷம்.
Afterward, Rahul delivered it to Vishal on a sale or return basis without paying cash to Mangesh. The camera, which was in the possession of Vishal, was lost by theft, though he exercised due care for its safety. Referring to the provisions of the Sale of Goods Act 1930, analyze the situation and advise whether Mangesh, Rahul, or Vishal are jointly or severally liable to pay the price of the camera to Ashok. நம்ம என்ன எக்ஸாம்பிள் எழுதுவோம்னா 3 பேரும் லைபிள்னு எழுதுவோம். ஆன்சர் தப்பு. ராகுல் லைபிளே கிடையாது, விஷால் லைபிள் கிடையாது. டு அசோக். நான் அசோக்கு தான் சொல்றேன். அசோகுக்கு ராகுலும் விஷாலும் லைபிள் கிடையாது. மங்கேஷ் தான் அசோக்கு லைபிள். மங்கேஷுக்கு ராகுலும் விஷாலும் லைபிள். இங்க கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, அசோகுக்கு யார் லைபிள்? மங்கேஷ் மட்டும்தான் லைபிள். ஏன்னா மங்கேஷ் ராகுலுக்கு விற்கவே இல்லை. பிகாஸ் சேல் ஃபார் கேஷ் ஒன்லி ஒரு ரிட்டர்ன். அப்படின்னா இங்க கேஷ் பே பண்ணல, அப்படின்னா சேல் நடக்கவே இல்லை. மங்கேஷ் ராகுலுக்கு விற்கவே இல்லை, ஓனர்ஷிப் ராகுலுக்கு போகவே இல்லை. சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் தான் இப்பவும் மங்கேஷ் கிட்ட தான் இருக்குது. அந்த குட்ஸ் வந்து திருப்பி போயிடுச்சு. ஸோ மங்கேஷ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அஷோக், ஃபார் அஷோக். ஏங்க இந்த கன்க்ளூஷன் ரீட் பண்ணுங்கம்மா. Rev- ஒரு நிமிஷம். லாஸ்ட் ஒன் பாருங்க. Since Rahul did not pay cash and has not exercised the option to purchase, ownership of the camera did not pass to Rahul. Therefore, Rahul is not liable to pay the price of the camera either. Since Vishal did not accept the goods and the camera was lost by theft despite his due care, Vishal is not liable for the price of the camera as ownership had not passed to him. Therefore, Mangesh is solely liable to pay the price of the camera to Ashok as he accepted the camera on a sale or return basis and did not return it within a reasonable time. அதான் சொல்றேன், டைம் பீரியட் சொல்லலைன்னா ரீசனபிள் டைம்ல ரிட்டர்ன் பண்ணணும். சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்ல டைம் பீரியட் சொல்லலைன்னா ரீசனபிள் டைம்ல ரிட்டர்ன் பண்ணணும். இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே டைம் ரீசனபிள் டைம் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் இங்க அசோக், இங்க 3 நல்லா கேட்டுங்கம்மா. அசோக் மங்கேஷ் ராகுலுக்கு போறான், ராகுல் விஷாலுக்கு போறான். இங்க என்ன நடக்குதுன்னா, இங்க சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ், இங்க சேல் ஃபார் கேஷ் ஒன்லி ஆர் ரிட்டர்ன். இவன் கேஷ் கொடுக்கலன்னா இங்க சேல் நடக்கவே இல்லை. இந்த டிரான்சாக்ஷன் நடக்கவே இல்லை, தியரிட்டிக்கலி நடக்கவே இல்லை. அப்போ மங்கேஷ் கிட்ட தான் குட்ஸ் இருக்கிற மாதிரி தியரிட்டிக்கல் வியூ பாயிண்ட். கேள்வி இவ்வளவுதான். சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்ல மங்கேஷ் திருப்பி ரிட்டர்னும் பண்ணல அசோகுக்கு. அதுக்குள்ள குட்ஸ் தெஃப்ட் ஆயிடுச்சு, ரீசனபிள் டைம் முடிஞ்சிருச்சு. கேள்வி, மங்கேஷ் வில் பி ரெஸ்பான்சிபிள் டு அசோக் சோல்லி. அதுதான் ஆன்சர். கேஷ் கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பா ஏங்க ராகுல் வந்து மங்கேஷ்க்கு பே பண்ணிட்டான்னு வைங்க. வாட் ஹேப்பன்ஸ்? மங்கேஷ் இஸ் த ஆனர். அசோகுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா மங்கேஷ் becomes the owner. Rahul will be liable to Mangesh. Mangesh should pay the price. Of course, ஏன்னா சேல் ஆயிடும் இல்ல. ஏங்க சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்ல அசோக், மங்கேஷ், ராகுல். சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் இங்க சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் பண்ணிட்டு இவன் இங்க சேல் பண்ணிட்டானா இது சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ் ஆகாது, ஓனர்ஷிப் மங்கேஷ்க்கு போயிடும். மங்கேஷ் should pay the price. நீங்க இந்த கிருதி கேட்ட இந்த கேள்விக்கும் செகண்ட் ஒன் ஆன்சர், மங்கேஷ் should pay money to அசோக், ராகுல் should pay money to மங்கேஷ். விஷாலோட தான் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல எனக்கு. விஷால் விஷயத்துல என்ன நடக்குது? அதான் இனி ராகுல் என்ன பண்றாங்க? சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸா என்ன பண்றாங்க? ஏங்க ராகுல் சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்ல விஷால்னா அது மறுபடியும் புதிய கான்ட்ராக்ட் ஆகுது. விஷால் காட் இன் சேல் ஆன் ரிட்டர்ன் நாட் ஆன் சேல் ஃபார் கேஷ். விஷாலுக்கு சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்னா என்ன அர்த்தம்? அவன் அந்த டைம்ல ரிட்டர்ன் பண்ணலைன்னா வாட் ஹேப்பன்ஸ்? He didn't return within that time period. So which means Vishal will become the owner. Now Vishal should pay the money to Rahul. That's it. That's it guys. என்னோட அறிவியல் சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஹோப் திஸ் இஸ் ஃபார் இனஃப். இந்த கொஸ்டின் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த சம்மரி பாயிண்ட்ஸ்ல இருக்கிற விஷயத்த ஒரு ஒன் டைம் ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷன் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ சொன்ன மாதிரியே நம்ம என்ன சொல்றது, ஐ திங்க் எக்ஸாம் ரிலேட்டடான ஒரு மென்டர் செஷன் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அஃப்கோர்ஸ் வி ஆர் வெரி ஹாப்பி இன் கண்டக்டிங் தீஸ் செஷன்ஸ்.